வெனஸ்டே ஆஃப்டர்நூன் அன்றைக்கி லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு வந்திருக்காங்க. அந்த அக்கா ஊருக்கு போகிறக்குள்ளே ஒரு டைமாவது பிரியாணி செஞ்சு கொடுத்துடணும்னு நான் பிளான் பண்ணேன். பட் அன்றைக்கி என்னால் சிக்கன் வாங்கிட்டு வர முடியல. ஸோ வெஜிடபிள்ஸ் வச்சே பண்ணிடலான்னு வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சேன். ஏன்னா அவங்களுக்கு நான் பண்ணுற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில ரெசிபீஸில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் இப்போல்லாம் பிரியாணியில் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டேன். வீட்டுக்கு யார் வந்தாலும் பிரியாணி போட்டு அவங்கள சாவடிச்சு தான் மறுபடியும் அவங்க ஊருக்கே அனுப்புறது. ஏன்னா அந்தளவுக்கு பிரியாணியில் நான் மூழ்கிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா நிறைய டேப்லெட் சாப்பிட்றதுனால எனக்கு அந்த ஹீட்னாலேயே பயங்கரமாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே அப்படியே விட்டால் இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நான் ஏபிசி ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதோடு நான் புதினா, ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எடுத்துகிட்ட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 2 கேரட்டு, 2 பீட்ரூட்டு, 4 பெரிய நெல்லிக்காய். ஸோ அதுக்கு இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும்.